ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா சத்தியமங்கலத்தில் இருக்கிற கொடிவேரி டேமுக்கு தாங்க வந்திருக்கோம். 17ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட இந்த கொடிவேரி டேமோட வரலாற்றையும் சிறப்புகளையும் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மயிலம்பூ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாப்லேருந்து கொடிவேரி டேமுக்கு கிளம்புறோங்க. இங்கேருந்து கொடிவேரி டேமுக்கு ஒரு 9 கிலோமீட்டர் வருங்க. நாங்கள் இப்போ இங்கேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகிற வழியில் போகிறோங்க. இந்த பவானி ஆற்று சிக்னல்லேருந்து வலது பக்கமாக போகிற ரோட்டில் போகணுங்க. வலது பக்கமாக போகிற ரோட்டில் கட் பண்ணி நம்ம நேராக போய்க்கலாங்க. இங்கேருந்து கொடிவேரி டேமுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் வருங்க. நம்ம இப்போ கொடிவேரி டேமுக்கு வந்துட்டோங்க. வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். இந்த கொடிவேரி டேம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. இங்கே நுழைவு கட்டணமாக ஒரு நபருக்கு 5 ரூபாயும், இருசக்கர வாகனத்துக்கு 10 ரூபாயும், காருக்கு 20 ரூபாயும் வசூல் பண்ணுறாங்க. கொடிவேரிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா தமிழில் புலின்னு அர்த்தமாகுங்க. கொடிவாரிங்கிற பேர்லேருந்து நாளடைவில் பேச்சுவாக்கில் கொடிவேரின்னு பேர் மாறிடுச்சுங்க. இந்த டேம் பார்த்தீங்கன்னா 1125ஆம் ஆண்டு சோழ மன்னன் ஆட்சி கீழ் இருந்த கொங்கல் வாணலால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. 2 கால்வாய் இணைக்கும் இடத்துல இந்த அணை கட்டப்பட்டிருக்குங்க. இந்த 17ஆம் நூற்றாண்டுல மைசூர் மகாராஜாவால் யானைகள் மற்றும் கைதிகளை பயன்படுத்தி கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த அணை கட்டுறதுக்கு 3 வருஷம் ஆனதா சொல்றாங்க. இந்த அணையின் நீளம் பார்த்தீங்கன்னா 151 மீட்டரும், மொத்த பாசன பரப்பு 24,500 ஏக்கரும் இருக்குங்க. இந்த அணையில பரிசல் சவாரி இருக்குங்க. ஒரு நபருக்கு 50 ரூபா வசூல் பண்றாங்க. இங்க ஒரு பூங்காவும் அணைக்குள்ளேயே இருக்குங்க. இந்த கொடிவேரி அணை ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலையும் சத்தியமங்கலம் செல்லும் சாலையில இருக்குங்க. குழந்தைகளை கூப்பிட்டு குடும்பத்தோட வந்து இங்க குளிச்சு விளையாண்டு போறதுக்கு இது ஒரு சூப்பரான இடங்க. நீங்களும் சத்தியமங்கலம் வந்தீங்கன்னா ஒரு முறையாவது இந்த கொடிவேரி டேமுக்கு வந்து பாருங்க. இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை எங்க சேனலுக்கு கொடுங்க. நன்றி.